150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை. ஓமந்தை ஏனையின் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியது. வெள்ள நீரில் சிக்கி உணவு இயந்திரம் விபத்து, 5 மீட்பு, 8 பேர் மாயம். 3 மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை சிவப்பு எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நவம்பர் 26, 2024 அன்று இரவு 11:30 மணியளவில் திருகோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டது. இது இன்று மேலும் தீவிரமடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகே வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சூறாவளி புயலாக மாற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் கனமாக காணப்படுவதுடன் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக பலத்த மழையும் பலத்த காற்றும் வீசும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு வடமேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் ஏனையின் பிரதான வீதியில் ஓமந்தை பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். வாகன சாரதிகள் கெபித்திகொலாவ, வெளியோயா, முல்லைத்தீவு, பரந்தனூடாக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அல்லது மதவாச்சி, செட்டிக்குளம், மன்னார் வீதிகளின் ஊடாக யாழ்ப்பாணத்தை அடையுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பாறையில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ள 8 பேரையும் தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 6 மாணவர்கள் உள்ளிட்ட 8 பேர் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பிரதேசத்தில் இருந்து 11 மாணவர்கள் சம்மாந்துறை நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் வெள்ள நீரில் சிக்கி நேற்று மாலை 6 மணிக்கு விபத்துக்குள்ளாகியிருந்தது. இதன்போது 5 மாணவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 6 மாணவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். நீந்தவூர் பிரதேசத்தில் இயங்கி வரும் மதராசா ஒன்றில் தங்கியிருந்து கற்று வரும் மாணவர்களை நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்மாந்துறையை சேர்ந்த 11 மாணவர்களை உளவு இயந்திரம் ஒன்றில் ஏற்றி மாலை 6 மணியளவில் அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அடுத்து சம்மாந்துறையை நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் காரைதீவு சம்மாந்துறை வீதியில் உள்ள மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் வெள்ளநீர் வீதிக்கு மேலால் செல்லும் நிலையில் உளவு இயந்திரம் வீதியை விட்டு விலகி வெள்ளத்தில் தடம் புரண்டுள்ளது. இதனை அடுத்து அங்கிருந்த பொதுமக்களால் 5 மாணவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 மாணவர்கள் வெள்ளநீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். இதில் 12 தொடக்கம் 16 வயதுடைய மாணவர்கள் பயணித்துள்ளதுடன் உளவு இயந்திர சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட 8 பேர் காணாமல் போயுள்ளனர். இவர்களை கடற்படையினரின் உதவியுடன் தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக சம்மாந்துறை மற்றும் காரைதீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை காரைதீவுக்கும் சம்மாந்துறைக்கும் இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 10 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் 3 மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, நுவரெலியா, மாத்தளை, ரத்தினபுரி, கேகாலை, பதுளை, களுத்துறை, காலி, மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் கண்டி, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 3ஆம் நிலை மண்சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாணய கொள்கை நிலைப்பாட்டை மேலும் எளிதாக்குவதுடன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஓரிரவு கொள்கை விகிதத்தை 8% அமைக்க இலங்கை மத்திய வங்கி நாணய கொள்கை சபை நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்தது. இந்த மாற்றத்தின் மூலம் பாலிசி வட்டி விகிதத்தில் பயனுள்ள குறைப்பு தற்போதைய சராசரி எடையுள்ள அழைப்பு பண விகிதத்தில் இருந்து 50 அடிப்படை புள்ளிகளாக இருக்கும். இது நெகிழ்வான பணவீக்க இலக்கு கட்டமைப்பின் இயக்க இலக்காக தொடர்ந்து செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.